தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கத்தின் தோழர்கள் அரசாணை 20 வலியுறுத்தி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம் பட்டதாரி சொல்லப்போனால் வாலிபர்கள் எல்லாம் இன்று அடுத்த கட்ட ஒரு வயதாகிய ஒரு சூழலுக்கு அடைந்து விட்டார்கள். தன்னுடைய பணி நியமனத்தை உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்முடைய அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆட்சி மாறுகிறார்களே தவிர இந்த மக்களுடைய நிலைதான் மாற மாட்டேங்கிறது. அது காலம் காலமாக தொடர்கதையாக தான் இருக்கிறது. விடியல் ஆட்சி தருவோம் என்றுதான் இதற்கு முன்னால் இருந்த அடிமை ஆட்சியை அகற்றி சேர்த்து ஒரு விடியல் ஆட்சி தருவார். மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாவது நமக்கு ஒரு உடனடியாக வேலை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று இது போன்ற அனைத்து வித விளிம்பு நிலை மக்களும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை ஆட்சியில் உட்கார வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் தான் அவர்களுடைய ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்களையோ இல்லை இங்கு விளிம்பு நிலை மக்களையோ கண்கூட அவர்கள் பார்ப்பது கிடையாது. அதுவும் மாற்றுத்திறனாளி துறையை அவர் வசம்தான் இருக்கிறது. சமீபத்தில் கடந்த வாரத்தில் கூட 79வது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் அந்த சூழலில் நாம் மக்கள் தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய பணியை நியமனம் செய்ய வேண்டும் என்று கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக 13 நாட்களையும் கடந்து போராடி அவர்களுக்கு எந்தவித நியாயமும் இந்த அரசாங்கம் வழங்கவில்லை. இரவோடு இரவாக பெண்கள் என்றும் பாராமல் அவர்களை கைது செய்து துன்புறுத்தி அவர்களை சிறைப்படுத்தியதுதான் இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கோர ஒரு நீதியாக இங்கு வெளிப்பட்டது. அப்படி இருக்கும் இந்த சூழலில் நமக்கான ஒரு ஆட்சி இவரிடமிருந்து ஒரு நல்லது ஒரு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு அவலமாக தான் இருக்கிறது. தொடர்ந்து எங்கு பார்த்தாலும் விவசாய போராட்டம், இந்த பக்கம் பார்த்தா மீனவர் போராட்டம், இந்த பக்கம் பார்த்தா பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம், இந்த பக்கம் பார்த்தா எண்ணூர் மக்கள் அந்த அனல் மின் நிலைய எதிர்ப்பு போராட்டம், இப்படி தொடர்ந்து எங்கு பார்த்தாலும் போராட்டமா நடக்குது. ஆனா இங்க ஆட்சியில் இருப்பவர்கள் கண்டு கொள்வதே கிடையாது. அவர்கள் எதற்கு தான் இங்க ஆட்சிக்கு வந்தார்கள் என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்த்தால் நாங்கள் நம்பர் 1 ஆட்சி தந்து கொண்டு இருக்கிறோம், இந்தியாவே வியக்கத்தக்க ஆட்சி தந்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்களே தவிர, ஆனால் இந்த அடித்தட்ட மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒருவித நீதியும் எந்தவித நியாயமும் இங்கு கிடைப்பதே கிடையாது. மிகவும் அவலமாக தான் இருக்கிறது. இங்க பாருங்கள், நீங்க யாருக்கு தான் இருந்தாலும் உங்களுடைய அந்த சொன்ன வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த மாற்றுத்திறனாளியுடைய மக்களை பாருங்கள், அவருடைய வாழ்வின் சூழலை பாருங்கள். அவர்கள் சிறு வயதில் இருந்து இந்த ஒரு சூழல் வரை அவர்கள் ஒவ்வொரு நிலையும் அவர்கள் கடந்து வருவதற்கு எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டிருப்பார்கள், எவ்வளவு வேதனைகளை கடந்திருப்பார்கள், எவ்வளவு அவமானங்களை ஏற்படுத்தி அவர்கள் அதை கடந்து வந்திருப்பார்கள். அவர்களுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு அவலத்தை ஏற்படுத்துவது நியாயமா? ஏதோ அவர்கள் பலவித கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் ஒரு படித்து முடித்து எங்களுக்கு என்ன ஒரு வேலையை கொடுங்க, அதை வச்சு நாங்கள் எங்களை நிலைநிறுத்திக் கொள்வோம், எங்களை குடும்பத்தை பார்ப்போம், எங்களை வாழ்வாதாரத்தை பார்ப்போம் என்ற ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறார்கள். ஏன் அந்த கோரிக்கை உங்கள் செவிகளில் எட்ட மாட்டேங்கிறது? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் 1 மணி நேரம் உங்கள் கண்ணை கட்டிக்கொண்டு நீங்கள் இந்த சாலையில் உலா வந்து பாருங்கள். உங்களுடைய உணர்வு என்ன என்று அவர்கள் புரிய முடியும். அவர்கள் சாப்பிடும் பொழுது அருகில் இருந்து பாருங்கள், அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அருகில் இருந்து பாருங்கள், அவர்கள் பயணிக்கும் பொழுது அவர்கள் அருகில் இருந்து பாருங்கள், அவர்கள் சாலையை கடக்கும் போது அவர்கள் அருகில் இருந்து பாருங்கள். அவர்கள் படக்கூடிய ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு வழிகளையும் உணர முடியும். உங்களுக்கென்ற ஒரு சொகுசு ஒரு குளிர்சாதன அறைகளையும் சொகுசு பங்களாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த மக்களுடைய கஷ்டமோ இல்லை வேதனையோ ஏதாவது உணர முடியுமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இவர்களுக்கு உடனடியாக நாங்கள் பணி நியமனம் செய்வோம் என்கிற ஒரு அரசாணையை நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டியதானே? உங்களுடைய ஆட்சி இப்போது நிறைவுக்கு வரப்போகிறது. இன்னும் ஒரு 5-6 மாதம் தான் இருக்கிறது. இந்த ஆட்சியை முடிய போகிறது. ஆனால் இவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு சரியான ஒரு நீதி இன்னும் நிலைநாட்டப்படவில்லை. ஆகவே நீங்கள் மற்ற பிரச்சனைகளுக்கு தான் செவி சாய்க்கவில்லை. சரி, ஆகட்டும். ஆனால் இது போன்ற ஒரு சாமானிய ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை வஞ்சிப்பது நியாயமா? முதல்வர் அவர்களே, தயவு செய்து இந்த பார்வையற்ற தோழர்களுடைய அந்த கோரிக்கையை செவி சாயுங்கள். நீங்கள் தான்
அந்த துறைக்கு அமைச்சராகவும் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களது பிரச்சனையை நீங்கள் கண்டும் காணாமல் அவர்களை அலைக்கழிப்பது என்பது மிகவும் அவலத்துக்குரியது. எவ்வளவு பேர் மிஞ்சி போனா பட்டதாரி அந்த பணிக்காக அவர்கள் கோரியிருப்பவர்கள் எவ்வளவு பேர் பார்ப்பாங்க உங்க இதுல பட்டதாரிகள்? ஒரு 5000 பேருக்கு நீங்க வேலை கொடுப்பதற்கு உங்க ஆட்சியில் என்ன நிதி பற்றாக்குறையாக இருக்கிறதா? அன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு 5000 பேரை நீங்கள் வேலையை நியமனம் செய்து அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு ஒளியேற்றலாம் அல்லவா? ஆகவே மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் பலவித பிரச்சனைகளுக்கு இன்று வரை உங்கள் ஆட்சியில் எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை. ஆனாலும் விளிம்பில் நிலை மக்களுடைய அந்த தீர்வை நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் தாமதம் செய்வீர்களானால் இந்த போராட்டம் பார்வையற்றவர்களுடைய போராட்டமாக இருக்காது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டமாக மாறும் என்பதை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.